இது மாதிரி ஒரு சீனரியோ இருக்கு வச்சுக்கோங்களேன். இப்போ மேல இருந்து ஒரு பெரிய லிஸ்ட் வருது. அதுல வந்து வெஜிடபிள்ஸ் இருக்கு, ஃப்ரூட்ஸ் இருக்கு, வேற கிராசரிஸ் இருக்கு, நிறைய லிஸ்ட் தனித்தனியா இருக்கு. இந்த லிஸ்ட் எல்லாம் நடுவுல ஹெட்டிங் வந்து இப்படி மெர்ஜ் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது. ஸோ இந்த ஹெட்டிங்கை மெர்ஜ் பண்ணா என்ன பிரச்சனைனா, நம்ம இப்போ செலக்ட் பண்ணும்போது பாருங்க, இதை மட்டும் தான் செலக்ட் இதை மட்டும் நான் இந்த காலம் மட்டும் செலக்ட் பண்றேன்னா அது என்ன ஆகுதுன்னா, அந்த பர்டிகுலர்ஸ் காலம் தாண்டி வரும்போது ஃபுல் 3 காலம் மெர்ஜான காலமும் சேர்ந்து செலக்ட் ஆகிடுறது. அப்போ என்னால் இதை மட்டும் செலக்ட் பண்ணி பார்க்க முடியல, அது ஒரு பிரச்சனை. அது மாதிரி வந்து எதுவுமே நான் இந்த தனியா ஒரு காலத்துக்கு இதுக்கு நடுவில் பண்ண முடியாது. இந்த காலம் இந்த ஒரு மெர்ஜ் பண்ண செல் நடுவில் இருக்கிற வரைக்கும் நான் எல்லாத்தையும் சேர்த்து ஆப்ரேட் பண்றதுங்கிறதே பண்ண முடியாது. எல்லாத்தையும் சேர்த்து ஆப்ரேட் பண்ண முடியாதுன்னா இந்த மெர்ஜ் வந்து எனக்கு மெர்ஜ் இருந்தால் தான் இதை செப்பரேட் பண்ணியும் காமிக்க முடியும். இந்த செப்பரேஷன் வந்து வேணும், ஆனா எனக்கு மெர்ஜ் வேண்டாம். அதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டா அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்ப நான் மெர்ஜ் எடுத்து விட்டுறேன், இப்ப மெர்ஜ் ஆகல, ஆனா நான் மெர்ஜ் ஆன மாதிரியே இதை காட்டணும்னா காட்டிக்கலாம். இதுக்கு வந்து என்ன இருக்குன்னா, அலைன்மெண்ட்ல போயிட்டு சென்டர் அக்ராஸ் செலெக்ஷன், சிஏஎஸ் கேஸ்ன்னு சொல்லலாம். சென்டர் அக்ராஸ் செலெக்ஷன் ஒண்ணு இருக்கு. இந்த சிஏஎஸ் என்ன பண்ணும்னா, மெர்ஜ் ஆன மாதிரி ஒரு லுக் வந்து கொடுத்துரும். மெர்ஜ் ஆகல, பட் மெர்ஜ் ஆன மாதிரி ஒரு லுக் வந்து கொடுத்துரும். ஸோ இந்த லுக் கொடுக்கும்போது நான் வந்து என்னன்னா, இப்போ செலக்ட் பண்ணிக்கலாம். இப்படி இப்போ மெர்ஜான செல் மாதிரி எனக்கு தெரிஞ்சாலும் இது அஃபெக்ட் பண்ணாது என்னோட செலெக்ஷனை. இப்போ இதை தனியாக நான் வந்து செலக்ட் பண்ணி இங்கே செக் பண்ணிக்கலாம் என்னன்னு, இதை செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அப்போ வந்து இதை கிராஸ் பண்ணி வரும்போது அந்த ஃபுல்லா 3 காலமும் செலக்ட் ஆகிற பிரச்சனை வந்து இதில் கிடையாது. அதை வந்து இது அவாய்ட் பண்ணுறது. இப்போ இது வந்து நமக்கு வந்து சாதாரண விஷயம் தான். இது வந்து நம்ம அலைன்மெண்ட் ஃபார்மட் செல்ஸ்ல இது வந்து பண்ணிடலாம். பட் வந்து இதை சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். ஏன்னா இதோட யூஸ் இப்போ மெர்ஜுக்கு பதிலாக யூஸ் பண்றவங்கப்ப இதை வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சோம்னா நிறைய இடத்துல அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு இடத்துலயும் இந்த நம்பர்ல போயிட்டு அலைன்மெண்ட்ல போயிட்டு ஹரிசாண்டல்ல சென்டர்ல இது வந்து கொடுக்கணும், செலக்ட் பண்ணாதான் இது வந்து ஒர்க் ஆகும். பட் இதை ஷார்ட்கட்ல நம்ம இங்கே பக்கத்துல வச்சுட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியா நிறைய மெர்ஜ் வர இடத்துலலாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குதான் வந்து இந்த ஸ்டைல்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஸ்டைல்ஸுங்கிறது என்னன்னா, இந்த மாதிரி வந்து வித்தியாசமான ஸ்ட்ரக்சர் நிறைய யூஸ் பண்ண வேண்டி இருந்தது அப்படின்னா, இது வந்து என்னன்னா, இதுல போல்டு இருக்கு, மெர்ஜ் இருக்கு, இந்த ஃபாண்ட் இருக்கு, ஃபாண்டோட சைஸ் இருக்கு. இது எதை வேணா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் கலர் வச்சுக்கலாம், அந்த செல் கலர் வச்சுக்கலாம், போல்டு வச்சுக்கலாம், இட்டாலிக்ஸ் வச்சுக்கலாம், அண்டர்லைன் வேணா அண்டர்லைன் வச்சுக்கலாம். இப்படி எல்லா ஃபார்மேட்டிங்கும் இந்த ஒரு செல்ல பண்ணிட்டு இதை வந்து நீங்க இங்க சேவ் பண்ண முடியும். இதை எப்படி சேவ் பண்ணலாம்னா, நியூ செல் ஸ்டைல் அப்படின்னு போட்டு இந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு இதுல வந்து நியூ செல் ஸ்டைல்னு ஒண்ணு இருக்கு. இதை செலக்ட் பண்ணீங்கன்னா இங்க ஸ்டைல் இன்க்ளூட்ஸ் அப்படின்னு போட்டு இங்க ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்துருக்கான். இப்ப எதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபார்மேட் இந்த ஸ்டைல் ஃபார்மேட்ல நீங்க வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் வந்து இதுல டிக் பண்ணலாம், மற்றதை எடுத்து விட்டுறலாம். ஓகேவா? இப்போ எனக்கு வந்து ஃபாண்ட் கலர் வந்து தேவையில்லை, ஃபாண்ட் கலர் அங்கங்க இருக்கிற கலரே இருக்கட்டும். ஃபாண்ட் கலர் தேவையில்லைன்னா ஃபாண்ட் எடுத்து விட்டுறலாம். ஃபாண்ட் சைஸும் கலரும் ஸோ வந்து ஸ்டைல்ல சேவ் ஆகாது. அப்புறம் பார்டர் வந்து நோ பார்டர் தான் இருக்கு. அப்போ பார்டர் வந்து எனக்கு இருக்கிற பார்டர் போயிடக்கூடாது, அதனால பார்டர் எடுத்து விட்டுறேன். அப்போ இது மாதிரி எது தேவையில்லைன்னு பார்த்து இதுல எடுத்து விட்டீங்கன்னா இது தனியா ஒரு ஸ்டைலா சேவ் ஆயிடும். இது வந்து சென்டர் அக்ராஸ் செலெக்ஷனுக்காக பண்ணதுனால சிஏஎஸ்ன்னு சேவ் பண்ணிக்கலாம். இதை இல்ல உங்களுக்கு புரியற டேர்ம் என்ன வேணா அதை போட்டுக்கலாம். ஃபார்மேட்ல போய் இங்க என்ன ஃபார்மேட் வேணுமோ அதை நீங்களா மேனுவலாவும் பண்ணலாம். இங்க ஃபார்மேட் பண்ண செல்ல செலக்ட் பண்ணிருக்கோம், ஸோ இதுல உள்ள ஃபார்மேட் அப்படியே எடுத்துக்கும். இல்ல எனக்கு இதையும் மாத்தணும் அப்படின்னா இங்க போய் ஃபார்மேட்டை மாத்திக்கலாம். ஸோ எப்படினாலுமே வந்து ஒரு செட் ஃபார்மேட்டை நீங்க வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா மேல இந்த இது வந்துடும். இப்போ எனக்கு வேற ஒரு செல்ல இதுல வந்து அந்த ஃபார்மேட் வேணும்னா இதை செலக்ட் பண்ணி அப்படி கிளிக் பண்ணிட்டேன்னா அப்படி மாறிடும். இப்போ நான் செலக்ட் பண்ண எல்லாமே மாறிடும். இப்போ ஃபாண்ட் கலர், ஃபாண்ட் இதெல்லாம் நான் செலக்ட் பண்ணல, அதனால அதெல்லாம் வராது. பட் சென்டர் அக்ராஸ் செலெக்ஷன் வந்துடுது. இப்போ எனக்கு ஃபாண்ட் அதெல்லாம் வேணும்னா நான் திருப்பி மாடிஃபை பண்ணிக்கலாம். இது ஒரு தரம் கொடுக்குறதாங்கிறது இல்லை, இந்த ஸ்டைலை மாடிஃபை பண்ணி ஃபாண்ட் பார்டர்லாம் டிக் பண்ணி வச்சேன்னா இப்போ நான் செலக்ட் பண்ணி கொடுக்கும்போது அதெல்லாம் வந்துடும். அந்த ஃபாண்ட் கலர், அண்டர்லைன் எல்லாம் இங்கே என்ன இருக்கோ அது அப்படியே இங்கே வந்துடும். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஸ்டைல்லாம் நீங்கள் அப்பப்போ கிளிக் பண்ணாலே வந்து வந்துடும். ஸோ நீங்கள் ஃபார்மேட்டில் போய் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது.